அதான். நீங்க சீக்கிரமா சீக்கிரமா உங்களோட அந்த ஒரு பின் லெவல மாத்தணும். சோ, அதுக்காக தான் நம்ம இந்த மாரி ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த ப்ரோகிரஸ நம்ம ஆரம்பிச்சோம். இந்த ப்ரோகிராம் ஒரு அருமையான ப்ரோகிராம். இத நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி வந்தோமா, நீங்க கண்டிப்பா உங்களோட அ உங்க பிசினஸ் வந்து வளர்ச்சி அடைவதும் பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள அந்த என்ன சொல்லுவாங்க, அ உங்களுக்குள்ள அந்த பெரிய மாற்றத்த மாற்றத்த பார்ப்பீங்க. எல்லாத்துலயுமே வியாபாரத்துல, ஸ்பான்சரிங்ல, பேச்சு திறமையில எல்லாமே உங்களுக்கு வந்து அது வழி நடத்துது. இது ஒரு அருமையான ப்ரோகிராம். சரிங்களா? சோ இன்னைக்கு வந்து ஆ 17 பேரு என்ன உட்பட 17 பேரு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சோப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். சோ வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது லீடர்ஷிப் மீட்டிங். லீடர்ஷிப்க்கு வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியணும். வீடியோ ஆன் பண்ணணும்னு தெரியும். ஓகேங்களா? சோ நான் நேர காலம் நம்பர் 3 வந்து உங்க கடையில ஸ்கோர் கார்ட் இருக்கும். நம்பர் 3 என்னன்னாக்கா, நம்பர் ஆஃப் பீப்பிள் ஸ்பான்சர்ட் பெர்சனி. சோ நீங்க டைரக்ட்டா அ எத்தன பேர சைன் பண்ணீங்க? ஏபிஓவா இல்ல ஏபிசியா இருக்கலாம். நீங்க எத்தன பேர் சைன் பண்ணீங்க? நம்பர் 4 வந்து நம்பர் ஆஃப் ஸ்பான்சர் இன் த குரூப். உங்க நெட்வொர்க்ல, உங்க குரூப்ல எத்தன பேர் ஏபிஓவா ஜாயின் பண்ணியிருக்காங்க? தென் ஐபிசி. சோ இத வந்து நீங்க அப்டேட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் நம்பர் 6ன்றது வந்து நம்பர் ஆஃப் ஹவுஸ் மீட்டிங் கான்டாக்டட். எத்தன ஹவுஸ் மீட்டிங் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க? சோ அத வந்து நீங்க ஷேர் பண்ணுவீங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் ஒன் டூ ஒன் பிளான் ஷோன். ஒன் டூ ஒன்னா வந்து எத்தன பேருக்கு வந்து எம்ஏ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க? அப்புறம் நம்பர் 7ன்றது வந்து நம்பர் ஆஃப் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே நம்பர் 7 வந்து எத்தன சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான் நீங்க ஷேர் பண்ணியிருப்பீங்க? ஒன் டூ ஒன்னு. தென் அதுக்கப்புறம் நம்பர் 11 வந்து நம்பர் ஆஃப் வீடியோஸ் ஷேர் லெஸ் தென் 2 மினிட்ஸ். உங்க வீடியோ வந்து 2 நிமிஷத்துக்குள்ள இருக்கணும். எத்தன வீடியோ அந்த மாரி செஞ்சிருக்கீங்க? செஞ்சு நீங்க வந்து சோசியல் மீடியாலயோ, இல்ல நீங்க ஸ்டேட்டஸ்லயோ, இல்ல நீங்க அனுப்பியிருக்கீங்க. அத வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதான் வந்து இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ண போற பாயிண்ட்ஸ். அந்த 5 நம்பருக்குள்ள விடைகளை நீங்க வந்து இன்னைக்கு ஷேர் பண்ண போறீங்க. சரிங்களா? சோ நம்ம வந்து முதல்ல நம்ம ஆரம்பிப்போமா? யார கூப்பிடலான்னு? ஓகே. நான் வந்து 12 பர்சன்ட்ல இருந்து ஜூனியர்ல இருந்து கூப்பிட ஆரம்பிக்கிறேன். ஓகே. முதல்ல வந்து பத்மினி. பத்மினி ஷேர் பண்ணுங்க. 12 பர்சன்ட்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். வணக்கம். விளங்குதுங்களா நான் பேசுறது? விளங்குது பத்மினி. பேசுங்க. நான் வந்து இந்த மாசம் வந்து நானு பர்சனலா சைன் அப் பண்ணது வந்து நான் ஒரு 5, 6 பேர்கிட்ட நான் போய் பேசினேன். மார்க்கெட்டிங் பிளான் காட்டி பேசினேன். ஆனா இன்னும் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாச கடைசிக்குள்ள எனக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நான் பேசியிருக்கேன். ஆனா இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு. அந்த 5 நாளுக்குள்ள அவங்கள வந்து நான் சைன் அப் பண்ணிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. குரூப்ல பாத்தீங்கன்னா, குரூப்ல வந்து பேசியிருக்கேன். அதுலயும் சேர்த்து தான் இருக்கு. இன்னும் யாரும் சைன் அப் பண்ணல. ஆனா வந்துட்டு நானு சொந்தமா வந்து ஒரு 2 பேர வந்து ஆ ரினியூ பண்ணேன். சொந்தமாவே நானு அந்த அ லைன்ல இது நம்மளோட சிஸ்டம்ல போயிட்டு நானே சொந்தமா ரினியூ பண்ணேன் அவங்கள. என்னோட ஏபிஓவ. அ அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, நானு ஹவுஸ் மீட்டிங் வந்து 2 செஞ்சிருக்கோம். பத்மா அக்கா வீட்ல. பத்மா அக்கா வீட்ல 1, இன்னொன்னு வந்து நான் வந்து மார்க்கெட்டிங் பிளான் பாக்குறப்ப லட்சுமி அக்காவ, அதாவது என்னோட ஃப்ரெண்டோட மககிட்ட போயிட்டு ஹவுஸ் மீட்டிங் அது 1, 2 பேர் செஞ்சிருக்கோம். அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் பிளான் வந்து 1 தான் காட்டியிருக்கேன் நானு. ஆ வீடியோ வந்து 3 செஞ்சு நான் இன்னைக்கு தான் வந்து ஏற்கனவே செஞ்சுட்டேன் நானு. ஆ இன்னைக்கு தான் வந்து நான் வந்து அத வந்து நான் நம்மளோட ஜிகிடி குரூப்லயும், டிக்டாக்லயும் நான் ஷேர் பண்ணேன். இதுதான் டைமண்ட் என்னோட இது. இந்த மாசத்தோட இது. ஆனா இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொன்ன மாரி ஒரு 5 பேர நான் வந்து எனக்கு நேரா ஏபிஓவா நான் சைன் பண்ணுவேன். அந்த 5 பேர் பேசுனத. தேங்க் யூ. ஓகே. வாழ்த்துக்கள். ஓகே பத்மினி. சரி. நீங்க சொன்ன மாரி உங்களோட ப்ராக்ரஸ்ல வந்து நீங்க அப்டேட் செஞ்சிருக்கீங்க. ஒரு ஒரு சில விஷயத்த நீங்க செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஆனா இன்னும் நீங்க சொன்ன மாரி 5 நாள் இருக்கு. அந்த 5 நாளுக்கும் 5 நாள்ல உங்களோட அந்த நீங்க சொன்ன அந்த 5 பேராச்சும் நான் சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா?
அதுக்கு முழு முயற்சி, எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பா வந்து நீங்க அத முடிப்பீங்க. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு ஒரு கார்ட் குடுத்துருக்காங்கல்ல, அந்த கார்ட்ட வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் பேசாம விடாம, அதுல ஏதாச்சும் ஒரு வேலைய நம்ம செஞ்சாகணும். இல்லன்னா அந்த அந்த ரிப்போர்ட் கார்டுக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாம போயிருமா இல்லையா? சோ நம்மளே வந்து நம்ம பிள்ளைங்க கிட்ட ரிப்போர்ட் கார்ட் குடுக்குறப்ப, ஆ நம்மகிட்ட நம்ம பிள்ளைங்க காட்டுறப்ப, ரிப்போர்ட் கார்ட்ல வந்து எல்லாம் சோப் மார்க்கா இருந்தா, நம்ம ஏசுவோமா? ஏச மாட்டோமா? அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, 5 நாள் இன்னும் 5 நாள் இருக்கு. அந்த 5 நாள்ல உங்களால த பெஸ்ட் குடுக்க பாருங்க. சரிங்களா? சோ வாழ்த்துக்கள். முயற்சி பண்ணுங்க. சோ அடுத்தது வந்து இத ஷேர் பண்ண வராங்க நம்மளோட லாவண்யா மன்னார்பிள்ளை. ப்ளீஸ் வெல்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் நான் வந்து பர்சனலா வந்து 3 பேரை சைன் அப் பண்ணணும்னு டார்கெட் பண்ணியிருந்தேன். ஆனா வந்து 3 பேத்துல ஒரு ஆள் தான் சைன் அப் பண்ணேன். செகண்ட் பாத்தீங்கன்னா என் குரூப்ல யாரும் சைன் அப் பண்ணல. தேர்ட் வந்து ஹவுஸ் மீட்டிங் அம்மா அப்பாக்கோட போய் 3400 ஹவுஸ் மீட்டிங் வச்சோம். அதுக்கப்புறம் 1-to-1 பிளான் வந்து அந்த சைன் அப் பண்ணவங்கள்ட்ட காட்டினேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ செஞ்சிருக்கேன். அவ்வளவுதான். ஓகே. சோ ஓகே. மேபி உங்க டிடி வந்து பார்த்து கேட்டிருப்பாங்க, அப்டேட் பண்ணியிருப்பாங்க. சோ அப்ப உங்களோட ப்ராக்ரஸ் எந்த அளவுல இருக்குன்னு. சோ நினைக்கிறேன் வந்து இன்னும் ஒரு 5 நாள்ல இருக்கு. அந்த 5 நாள்ல வந்து இன்னும் அந்த ப்ராக்ரஸ் வந்து டபுள் ஆக்குனா பெட்டரா இருக்கும். ட்ரிபிள் ஆக்கலாம் பெட்டரா இருக்கும். சோ கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா முடியும். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து நம்மளோட ஆ அரசண்ண வாங்க பேசுங்க. சொல்லுங்க. உங்களோட ப்ராக்ரஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பேசலாமா? பேசுங்க. எல்லோருக்கும் மாலை வணக்கம். மாலை ஆ, வணக்கம். ஆ, என் பேர் அரசு. நான் வந்து என்னன்னாக்கா, எனக்கா நம்ம உண்மையை தான் சொல்லணும், பொய் எதுவும் சொல்லக்கூடாது மேல. நான் வந்து ஒரு ஆள் சைன் பண்ணேன். ஆனால் அவங்க நாளைக்கு தான் சைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எனக்கு நேரம் இல்லைன்ட்டாங்க. கண்டிப்பாக நாளைக்கு அவங்கள பிடிச்சி சைன் பண்ணிடுவேன். அடுத்தது என் கீழே டவுன் லைன் யாரும் அவங்க மற்றவங்கள சைன் பண்ணல. வீடியோவும் நான் செய்யல. மார்க்கெட் பிளானையும் நான் யாருக்கும் ஒன்று காட்டினதில்லை. இதான் என்னோடது. ஓகே. ஓகே. அரசண்ண வந்து நேர்மையா சொல்லிட்டாரு. என்ன செஞ்சாரு, என்ன செய்யலன்னு சொல்லி. ஓகே அண்ணே, இன்னும் 5 நாள் இருக்குண்ணே. ஆ நான் சொன்ன மாரி தான். இந்த காட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஆ முக்கியத்துவம் குடுத்து, அதுக்கு கொஞ்சம் உயிரோட்டம் குடுப்போம். சரிங்களா? சரி. ஸோ கண்டிப்பா. அதுல வந்து எப்பயுமே நம்ம சோப் சோப் மார்க் வேண்டாம். நீல சரி. மார்க்கே இருக்கட்டும். இத ஓகே. பறிச்ச மாரி தான் நீங்க நெனச்சுக்கங்க. அந்த 5 நாள்ல வந்து இன்னும் நீங்க முயற்சி பண்ணுங்க. ஒரு வீடியோ அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு செஞ்சிருங்க. சரிங்களா? கண்டிப்பா சரி. வந்து ஓகே. உங்களால முடியும். ஓகே. மு- அடுத்தது நம்மளோட இந்த ஸ்கோர் கார்ட் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? கோல்ட், சில்வர், பிளாட்டினம் அந்த ப்ரோகிராம்ல அவங்க எந்த அளவுக்கு அந்த உயிரோட்டம் குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? ஓகே. வேற யாரும் இல்ல. நம்மளோட சரோஜனா. 15% சரோஜனா. சோ உங்களோட ஷேரிங் நாங்க எதிர்பார்க்கிறோம். ப்ளீஸ் வெல்கம். மாலை வணக்கம்க்கா. வணக்கம். புதுசா ஷேரிங் பண்ணிடுறேன். ஆ பர்சனல் பர்சனல் சைன் அப் வந்து நான் வந்து ப்ரோக்ரஸ்ல இருக்கேன். பேசி வச்சிருக்கேன். அவங்க மாச கடைசி சைன் அப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. குரூப்ல வந்து ஒரு ஏபிசியை நான் சைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் மீட்டிங் பாத்தீங்கன்னா வந்து நான் கொத்தசிங்கில போன மாசம் ஒரு ஏபிஓவை நான் சைன் பண்ணேன். அவங்க வீட்டுல வந்து நான் ஹவுஸ் மீட்டிங் ப்ரெஷர் குக்கர் டெமோ வச்சு அங்கதான் வந்து குரூப்ல ஒருத்தங்க அவங்களுக்கு டெப்த் லைன்ல ஒரு ஏபிசி பண்ணேன். சைன் பண்ணி அவங்க வந்து குக்கர் ஒரு மாச கட்சியில தான் எடுத்துருக்காங்க. 1-to-1 பிளான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த ஏபிஓ சைன் பண்ண சொன்னாங்கல்ல அவங்கள வந்து நான் வந்து கேட்டிருக்கேன். அவங்க லீவ் இல்ல சொல்ற லீவ் எப்ப லீவுன்னு டைம் அரேஞ்ச் பண்ணி சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட நான் கட்டலான்ட்டு இருக்கேன். வீடியோ வந்து நல்லா செய்யல. தான் நான் செய்யணும். நல்லா செய்யல. அவ்வளவுதானுங்களா? அவ்வளவுதான்க்கா. ஓகே. சோ வாழ்த்துக்கள் சரோஜனா. சோ உங்களோட அந்த எஃபோர்ட் இன்னும் பத்தல. கண்டிப்பா வந்து நீங்க எல்லாத்துக்கும் சொல்ற மாரி தான். நீங்க இன்னும் ஒரு 5 டேஸ்ல வந்து நீங்க உங்களோட அந்த ப்ராக்ரஸ்
காட்ட வந்து முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான வேலையை செஞ்சே பாருங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து நம்மளோட இத பத்தி ஷேர் பண்ண வராங்க பத்மாவதி. வணக்கம் டைமண்ட். வணக்கம். ஓகே, என் பேர் பத்மாவதி. ஓகே, எனக்கு வந்து இந்த மாசத்தோட இந்த போஸ்ட்கார்டோட இது வந்து பர்சனலா வந்து ஒரு ஆளை சைன் பண்ணியிருக்கேன். குரூப்ல வந்து 3 பேரை சைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹவுஸ் மீட்டிங் வந்து 3 ஹவுஸ் மீட்டிங் செஞ்சிருக்கேன். பிளான் வந்து ஒரு ஆளுக்கு பிளான் காமிச்சிருக்கேன். அப்புறம் 8 வீடியோஸ் செஞ்சிருக்கேன் நான். 8 வீடியோஸ்னாக்கா இந்த குக்கர்ல நொக்ஸா குக்கர்லயும் லோ சுகர் ரைஸ் குக்கர்லயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நான் வீடியோ செஞ்சேன். அந்த வீடியோலாம் நான் வந்து ஸ்டேட்டஸ்ல போட்டேன். நான் நம்ம குரூப்ல வந்து ரொம்பவா நான் அப்டேட் பண்ணல. இப்போ இன்னும் வந்து கொஞ்சம் இன்னும் அப்டேட் பண்ணுறதுக்கு இன்னும் 5 நாள் இருக்கு. அந்த 5 நாள்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்னும் வீடியோவா இல்லைன்னா இந்த ஹவுஸ் மீட்டிங் செய்யலான்னு இருக்கிறேன். இதான் என்னோட ஷேரிங் டைமண்ட். ஓகே, வாழ்த்துக்கள் பத்மா சிஸ்டர். சோ ஏதோ முயற்சி பண்ணி செஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் பத்தாது, கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் உங்ககிட்ட இருந்து. ஏன்னா உங்களுக்கு பொசிஷனா நீங்க மீட்டிங்லாம் வரனால உங்களுக்கு அந்த நிறைய திறமைகள் வளர்ந்து கொண்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இதை நீங்க இன்னும் ஒரு முழு முயற்சி பண்ணி நீங்க அதை 3 மடங்கு 4 மடங்கா ஆக்குனீங்களா உங்களோட வியாபாரம் இன்னும் சிறப்பா வளரும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நன்றி. 5 நாள் இருக்கு, மறுபடியும் நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா உங்களால எல்லாராலையும் சொல்றேன், இப்ப ஷேர் பண்ணாங்க அனைத்து பேரும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6-7 பேர் ஷேர் பண்ணிருக்கீங்க. அந்த 7 பேரும் எல்லாருமே வந்து ஆஹ் எதிர்பார்க்கிறோம், இன்னும் சிறப்பா செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். ஓகே. சோ அடுத்தது வந்து அவங்களோட ஸ்கோர் கார்டுல வந்து எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க, என்ன ப்ரோக்ரஸ், எப்படி செய்யறாங்க, இவங்களும் வேலை செஞ்சுக்கிட்டே பார்ட் டைமா செய்யறாங்க அந்த வியாபாரத்தை. ஸோ ரீசன்லி வந்து அவங்க 15% குவாலிஃபை பண்ணவங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ஷேர் பண்ண அழைக்கிறோம். நம்மளோட காயத்ரி உங்களோட ஷேரிங் எதிர்பார்க்கிறோம், கேட்கறதுக்கு வெயிட் பண்றோம். காயத்ரி இருக்கீங்களா? காயத்ரி? சரி, ஓகே. நம்ம காயத்ரி வெயிட் பண்றதுக்குள்ள நம்ம அடுத்தது வந்து மாரியம்மாள் அமரசேனன் அவங்கள அழைக்கிறோம். மதிக்கிறேன் டைமண்ட். நடிக்கிறேன். ஓகே, என்னோட ப்ரோக்ராம் வந்து இந்த மாசம் ஸ்பான்சர் பார்த்துருக்கேன். ஏபிஓக்கு 10 பேர், ஏபிசிக்கு 5 பேர். பட் ஸ்டில் வெயிட்டிங்ல தான் இருக்கு. சில பேர் வந்து மாச கடைசியில சைன் பண்றேன் அப்படின்னாங்க, சில பேருங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப கன்ஃபார்மா நான் இந்த மாசம் இந்த 5 நாளுக்குள்ளாரே நான் 8 பேரை சைன் பண்ணிடுவேன். ஏன்னா நான் போட்ட டார்கெட் நிறைவேறுனா இந்த 15 பேர் நான் சைன் அப் பண்ணிட்டேன்னா சக்சஸ். அப்ப அவங்க சொன்ன காரணம் வந்து இப்ப பணம் பத்தல, வேணா நெக்ஸ்ட் வீக் இருக்காங்க. சில பேர் அடுத்த வாரம்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் ஓகே சொல்லியிருக்காங்க. பட் வெயிட்டிங் காசு போட்டான்னு என்ன அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, 4வது ப்ரோக்ராம் வந்து ஸ்பான்சர் குரூப்ல வந்து நான் 3 பேர்கிட்ட பேசியிருக்கேன் ஆன்லைன்ல. லேடிஸ் ஸ்டில் வெயிட்டிங் தான். எப்ப சைன் அப் பண்ண போறாங்க எனக்கு தெரியல. நான் பார்த்து பேசிட்டேன். அவங்க ப்ராடக்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நானும் ஆர்வமா இருக்கேன், அவங்க சைன் அப் பண்ணிட்டா ப்ராடக்ட் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஹவுஸ் மீட்டிங் வந்து நான் ட்ரை பண்ணேன், எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு நேரம் பத்தல, நான் வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் லீவ் அப்படின்னு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு தான் நேரம் இல்லைன்ட்டு நான் என்னோட வீட்டுல அயன் போமோட் வந்ததுனால என்னோட பழைய அயன் இருக்கு, அந்த அயன் மூலியமா ஒரு 2 லேடி ஒரு மேன் வந்தாங்க. அப்போ அங்க வந்து ஒரு பர்சன் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க அயன். யோசிச்சாங்க எடுக்கிறதுக்கு, காசு ஹையவா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐடியா எடுக்கிறதுக்கு ஐடியா இருக்கு, இன்னும் எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. அப்புறம் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா மார்க்கெட்டிங் பிளான்
நான் கொஞ்ச நாளா யூசரா இருந்ததுனால மார்க்கெட்டிங் பிளான்ஸ் எடுத்துட்டு காம்படிஷன் இல்லை எனக்கு. பட் காம்படிஷன் இல்லாம அப்படியே இருந்துட மாட்டேன் நானு. இந்த 5 நாள்ல நான் மார்க்கெட்டிங் ஷோ பண்ணணும்ட்டு உறுதியா இருக்கேன். அப்புறம் வீடியோ நான் செய்யல, வீடியோ இன்னும் செய்யல. பட் ப்ராடக்டோட நாலேஜ் வந்து நான் அனுப்பியிருக்கேன். வீடியோ 2 மினிட் நான் இன்னும் செய்யல, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. என்னோட ஸ்கோ வந்து இன்னும் 10ல இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இந்த 5 நாளுக்குள்ள ஏதாவது அற்புதம் நடக்கணும்னு வெயிட் பண்றேன். தேங்க்யூ டைமண்ட். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ உங்களோட அந்த ப்ராக்ரஸ் வந்து ஜெனுவினா ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது பத்தாது, உங்களுக்கே எஸ் தெரியும். எஸ் ஸோ வேலை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. எஸ் நல்லா செய்யும். உங்களுக்கெல்லாம் நிறைய திறமைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து அந்த திறமைகளை வந்து இந்த காட்டுல காட்டுங்க. கண்டிப்பா உங்களோட வெற்றி வந்து பக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, கண்டிப்பா. அடுத்தது வந்து அவங்களோட ஸ்கோர் கார்டு எந்த அளவுக்கு வந்து உயிரோட்டம் கொடுத்துருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்போம். வேற யாரும் இல்ல, நம்மளோட செல்வம்மா சுப்பிரமணியம். ப்ளீஸ் வெல்கம். வணக்கம் டைமண்ட். வணக்கம். என்னோட வந்து ஸ்கோர் கார்டு வந்து நான் பக்கத்துலயே வச்சிருக்கேன். நான் வந்து பென்சில்ல தான் எழுதியிருக்கேன், ஏன்னா கம்ப்ளீட் பண்ணாதனால. என்னோட கண்டிப்பா நான் இந்த ஸ்கோர் கார்டு வந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு அதிகமா நம்பிக்கை இருக்கு. 3வது வந்து நீங்க சொன்ன மாதிரி தான். 3வது வந்து பர்சனலா வந்து நான் வந்து இன்னும் ஒரு ஆள் கூட சைன் பண்ணல, ஆனா என் ப்ரோக்ரஸ்ல இருக்கு. இந்த மாசத்துக்குள்ள கண்டிப்பா வந்து ஒரு 2 பேர்த்த வந்து பர்சனலா சைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி டெப்த்ல வந்து 2 பேர் வந்து சாரி டைமண்ட் 2 பேர் வந்து ஏபிஓவா சைன் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு ஆள் வந்து ப்ராடக்ட் எடுக்க வச்சிருக்கேன் டெப்த்ல. அதே மாதிரி இன்னைக்கு ராத்திரி ஒரு ஆள் வந்து ஏபிசி வந்து சைன் பண்ணுவேன் டெப்த்ல. அப்புறம் என்னோட ஹவுஸ் மீட்டிங் வந்து 2 ஹவுஸ் மீட்டிங் செஞ்சிருக்கேன் டெப்த்ல. அதே மாதிரி என்னோட ஒன் டு ஒன் பிளான் வந்து அது நான் யாருக்கிட்டையும் இன்னும் ஷேர் பண்ணல, ஏன்னா இப்ப வந்து புதுசா நம்மளுக்கு வந்துருச்சுல. இப்ப ஒரு 3 நாள் முன்னுக்கு தான் டைமண்ட் ஈஸ்வர் அண்ணன் கிட்ட வந்து நான் கேட்டேன், அது எனக்கு இது பண்ணுங்க அண்ணன் அப்படி சொல்லி. நானே இப்ப அதை வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பழசு வந்து இன்னும் பழசோட இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது நான் முதல்ல எனக்கு நான் பரிச்சயமாக்கிட்டு தான் மத்தவங்களுக்கு அதை ஷேர் பண்ண முடியும். கண்டிப்பா வந்து இந்த மாசத்துக்குள்ள வந்து ஒரு 3 பேர்த்துக்கிட்டாக இந்த பிளான் ஷேரிங் வந்து நான் பண்ணிடுவேன். அதே மாதிரி வீடியோ எதுவுமே நான் செய்யல, முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி செய்யறேன். ஏன்னா நான் ஒண்டியா இருக்கிறதுனால எனக்கு அந்த எப்படி இது பண்றதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அந்த வீடியோவா நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாசத்துக்குள்ள ஒரு 5 வீடியோ வச்சு நான் செஞ்சிருவேன். கண்டிப்பா என்னால முடியும். நன்றி, வணக்கம் டைமண்ட். இவ்வளவுதான் என்னோட ஸ்கோர் கார்டு ஷேரிங். வாழ்த்துக்கள் செல்வமா. தேங்க்யூ டைமண்ட். கண்டிப்பா நீங்களும் வந்து திறமைசாலிங்க. கண்டிப்பா உங்களால வந்து இன்னும் இதை விட இன்னும் பெஸ்டா செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். அதனால வந்து 5 நாள்ல வந்து என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ அந்த காட்டுக்கு தயவு செய்து கொஞ்சம் உயிரோட்டம் கொடுத்துருங்க. நம்ம வந்து நம்மளுக்காக செய்யறோம், சரிங்களா? நம்மளுக்காக ஒரு காட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த காட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு அதை நேசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம வியாபாரமும் வளரும், சரிங்களா? ஸோ கண்டிப்பா உங்களால முடியும், முயற்சி பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்து நம்மளோட அவங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ எல்லாம் வந்து வயிற்றுல புளிய காய்ச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. என்னடா நம்மளோட ப்ராக்ரஸ் எல்லாம் வந்து கேட்கறாங்களே அப்படின்னு. எஸ், கேட்டாதானே நம்ம வந்து செய்யணும்னு அந்த ஒரு பூஸ்ட் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்ரஸ் வந்து செய்யறதுக்கு இதை ஷேர் பண்ண வராங்க நம்மளோட கவிதா அமீர். ப்ளீஸ் வெல்கம் கவிதா. வணக்கம்க்கா. வணக்கம் கவிதா, வணக்கம். ஓகேக்கா. ஓகே, என்னோட வந்துட்டு பர்சனல் ஸ்பான்சர் வந்து ஒரு ஆள் தான் சைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் குரூப்ல வந்துட்டு 4 பேர் சைன் பண்ணியிருக்கோம். ஏபிஓ ஒரு ஆளு பர்சனலா, அண்ட் தென் 2 பேர் வந்து ஏபிசியா, 2 பேரு குரூப்ல வந்துட்டு ஏபிஓவா சைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஒன் டு ஒன் பிளான் வந்துட்டு ஒரு ஆளுக்கிட்ட தான் நான் காட்டியிருக்கேன். அண்ட் தென் வீடியோ செஞ்சேன், பட் எனக்கு வார்த்தை திக்கி வர்றதுனால எனக்கு பேச முடியல. நான் 2 வீடியோ செஞ்சேன், அதை நான் வந்து என் வீடு கிட்ட நான் வந்து கொடுக்கல, ஏன்னா எனக்கு வந்து திருப்தி இல்லை அந்த வீடியோல. பேசுறேன், எனக்கு வார்த்தை திக்குது, அண்ட் தென் கொஞ்சம் நர்வஸ் ஆயிருது. அதனால நான் அந்த வீடியோ வந்து என் வீடு கிட்ட நான் கொடுக்கல, நானும் அனுப்பல. பட் வந்துட்டு எனக்குள்ளேயே நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன், எப்படியாவது இந்த மாசத்துக்குள்ளார அந்த 30ஆம் தேதிக்குள்ளார
என் டிடி கிட்ட வந்து ஒரு 3 வீடியோவாவது செஞ்சு நான் சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் தென் வேற அவ்வளவுதான் டிடி, அவ்வளவுதான் டைமண்ட். அவ்வளவுதானா? ஹவுஸ் மீட்டிங் இல்லையா? ஓகே ஓகே, ஹவுஸ் மீட்டிங் வந்து இன்னும் நான் செய்யல டைமண்ட். ஓகே ஓகே கவிதா. ஓகே, ஜெனுவினா ஷேர் பண்ணியிருக்காங்க கவிதா. கண்டிப்பா அது வந்து இம்ப்ரூவ் பண்றதுதான். இப்ப நம்ம வந்து வீடியோ செய்யறோம், அவங்க சொன்ன மாதிரி வீடியோ சொல்றப்ப அவங்கள அந்த நர்வஸ்ல வந்து எல்லாருக்கும் நர்வஸ் இருக்கும் தான். ஏன்னா வந்து ஒரு வீடியோ செய்யறப்ப இது நார்மல் தானே. சம்டைம் வந்து உங்களால பேச முடியலனாக்கா நீங்க உங்க டிடி கிட்ட செக் பண்ணுங்க. மேபி வந்து நம்ம வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, டெக்ஸ்ட் வச்சு கூட நீங்க டைப் பண்ணி கூட அந்த வீடியோ நீங்க ரிலீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஓசி பத்தி பேசுறப்ப நீங்க பேசல, பட் உங்க டெக்ஸ்ட் பேசும், உங்களோட அந்த எழுத்து வடிவம் பேசும். நீங்க அப்படி கூட நீங்க செய்யலாம். ஓகேங்களா? சோ கண்டிப்பா உங்களால முடியும், முயற்சி பண்ணுங்க. என்னைக்குமே வந்து கிவ் அப் பண்ணிடாதீங்க. சோ இந்த ஸ்கோர் கார்டு வந்து உங்களுக்காக உள்ளது. ஏன் நீங்களும் ஒரு ஸ்டூடெண்டா நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களால முடியும். விடாமுயற்சியா தொடர் முயற்சியா செய்யறப்ப எல்லாருமேலயும் இந்த வியாபாரத்துல சாதிக்க முடியும். எல்லாருக்கும் சில எல்லாருமே எல்லாருமே வந்து மாஸ்டர் ஆக போறது கிடையாது. எல்லாமே தவறுல இருந்துதான் திருத்திக்கிட்டு வரோம். எல்லாருமே வந்து தட்டு தடுமாறி தான் இந்த வியாபாரத்தை கத்துக்கிட்டு இன்னைக்கு நல்ல ஒரு லீடரா உருவாக்க முடியும். சோ இதெல்லாம் ஒரு வாய்ப்பா எடுத்துக்குங்க. உங்களால முடியும். ஓகே, அடுத்தது வந்து இந்த ஸ்கோர் கார்டு பத்தி ஷேர் பண்ண வராங்க கௌரி கிருஷ்ணன். ப்ளீஸ் வெல்கம் கௌரி. வணக்கம்க்கா. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் வணக்கம். ஓகே, என்னோட ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 3 பர்சனல் ஸ்பான்சரிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏபிசியை சைன் பண்ணியிருக்கேன். 4வது குரூப்ல ஸ்பான்சரிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏபிஓ 2 ஏபிசியை சைன் பண்ணியிருக்கேன். ஹவுஸ் மீட்டிங் வந்து நான் சொந்தமா செய்யல, ஆனா டிடி கூட போயிட்டு ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு ஹவுஸ் மீட்டிங் செஞ்சோம். எஸ்எம்பி வந்து நான் சொந்தமா எதுவுமே ஷேர் பண்ணல. அப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ வந்து நேற்று செஞ்சேன். அது வந்து அவசரமா செஞ்சனால டிடிக்கு மட்டும் அனுப்பி வச்சேன். நான் எதுவுமே சோசியல் மீடியால அப்டேட் பண்ணல. இதுதான்க்கா. ஓகே, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஓகே, நீங்க வந்து இன்னும் நிறைய செய்யணும் கௌரி. இது பத்தாது. எல்லாரும் எனக்கு தெரியுது. இப்ப எல்லாரும் பேசுனவங்கள வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஸ்கோர் கார்ட்ல வந்து ஒரு 10% கூட வேலை செய்யலன்னு தெரியுது. பட் பரவாயில்ல, கிவ் அப் பண்ணாதீங்க. நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு. இது வந்து நம்ம இந்த ஸ்கோர் கார்டு ஆரம்பிச்சது வந்து ட்ரையல். ஓகேங்களா? ட்ரை பண்றோம். ட்ரையல்ன்றது என்ன? அது வந்து நம்ம முயற்சி பண்ணி இந்த ஸ்கோர் கார்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை என்ன சொல்லுவாங்க நிறைக்கிறோமோ, எல்லாமே ப்ளூல வச்சு நம்ம எல்லாத்தையும் நிறைக்கிறோமோ, நீங்க வந்து கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க. சரியா? ஸோ முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா. எதா இருந்தாலும் நீங்க அப்ளைன் டிடி கிட்ட செக் பண்ணுங்க. என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி செய்யலாம், அதெல்லாம் கொஞ்சம் நிறைய கேளுங்க. எல்லாரும் நான் சொல்றேன், குறிப்பா உங்களை நான் சொல்லல, எல்லாருமே வந்து உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க உங்க டிடி கிட்ட கேளுங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து இத பத்தி அவங்களோட ஸ்கோர் கார்டு எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க, எப்படி செஞ்சிருக்காங்க பாப்போமா? வேற யாரும் இல்ல, நம்மளோட அப்பி அம்மா ரமேஷ். ப்ளீஸ் வெல்கம் அப்பி. வணக்கம் டைமண்ட். வணக்கம். என்னால் நிச்சயமாக உறுதியாக டைமண்ட் ஆக முடியும். ஸோ வயிறை கலக்குங்க, வயிறு புள்ளி கலச்சிச்சுங்க. ஆனா எனக்கு வயிறு கலக்கிடுச்சு. கால்சியம் சாப்பிட்டுதான் வயிறு கலக்கிச்சு. ஆனா உண்மையிலே இந்த பரீட்சைக்கு போனா எப்படி இருக்குமே அந்த நர்வஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னுக்கு இருந்துச்சு. பிகாஸ் வாய்னா ஏன்னா நான் ஓடணும்னு நினைக்கிறப்ப என்னோட ஹெல்த் வந்து எனக்கு வந்து உதவல. ஸோ இரும்பல்ல வந்து ஒரு 1.5 மாசமா இருந்தேன். ஸோ எனக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன வந்து நான் மனப்பூர்வமா சொல்றேன், என்னால முடிஞ்சதை நான் வந்து செஞ்சேன். ஸோ வீட்டுல இருந்து நான் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி நான் செஞ்சேன். ஆனா டைரக்டா என்னால வந்து சைன் பண்ணல. ஓகே, ஆனா நான் குரூப்ல வந்து 3 ஏபிசியும் ஒரு ஏபிஓவை நான் சைன் பண்ணேன். ஏன்னா குரூப்பை வந்து வலுவாக்கணும்னு சொல்லி நான் குரூப்ல இறங்கி வேலை செஞ்சேன். ஹவுஸ் மீட்டிங் நான் ஒரு ஹவுஸ் மீட்டிங் தான் செஞ்சேன். ஒரு ஏபிஓவை சைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிளானை காட்டினேன். ஓகேங்களா? பிளானை காட்டினேன். ஆனா இந்த வேலையில என்னால வெளியாக முடியலன்னு சொல்லி நான் வந்து
சின்ன சின்ன வீடியோ 10 வீடியோஸ் நான் செஞ்சேன். வீடியோஸே ஒரு 3% எப்படி குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி என்னோட நான் வந்து சோஷியல் மீடியால எதுலையுமே நான் போடல. என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல மட்டும் தான் நான் போட்டேன். என்னோட நெருங்கிய லீடர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து கொண்டு போனேன். ஸோ இந்த 10 வீடியோ வந்து ரீச் பண்ணி எனக்கு வந்து அதுல ஒரு சக்சஸ்ஃபுல்லா எனக்கு வந்து 2 குக்கா வந்துச்சு. ஸோ ஒரு 3% அவங்களால குவாலிஃபை பண்ண முடியும்னு சொல்லி அது வந்து எனக்கு ஒரு வெற்றியா இருந்துச்சு. ஸோ இவ்வளவுதான் என்னால செய்ய முடிஞ்சிச்சு இந்த மாசம். இன்னும் நிறைய செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். இவ்வளவுதான் என்னோட ஸ்கோர் கார்டோட ரேட்டிங்ஸ். ஓகே, வெரி குட். அட்லீஸ்ட் 4 சைனா 10 வீடியோ. சூப்பர் சூப்பர். ஓகே, வீடியோன்றது வந்து அவங்க சொன்ன மாதிரி தான். நீங்க பல பல வழியில வீடியோ செய்யலாம். ப்ராடக்ட் வீடியோ இருக்கு. இது அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணாங்க. எப்படி 3% வரணும்னு சொல்லி வீடியோ இருக்குது, செய்யறாங்க. நிறைய வீடியோ. திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சொல்லுவாங்களே. நம்ம எப்பயுமே வந்து கொஞ்சம் வேற கோணர்ல நம்ம யோசிச்சு நம்ம செய்யறப்ப அது வந்து ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படும். இப்ப அவங்க அந்த மாதிரி செஞ்சனால எலிசா வந்து 3% வர வைக்க முடிஞ்சா இல்லையா? நம்மளுக்கு அதானே வேணும். நம்ம கீழே வந்து நிறைய பேரை வந்து 3% வர வைக்கணும், 6% வர வைக்கணும். அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகேங்களா? கண்டிப்பா அந்த ஹெல்த் வந்து சில காலகட்டத்துல வந்து இருக்கு. அது நம்ம எல்லாரும் வந்து ஹெல்த்தியா தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். பட் நம்மளால சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா வந்து உங்களோட ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நேத்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி தான் சில பயிற்சிக்கெல்லாம் போங்க. அது வந்து இன்னும் நிறைய விஷயத்த உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் நாங்க ஐடியா கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ அவங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். அப்பிக்கு இன்னும் 5 நாள் இருக்கு. அப்பி ஷுவர் உங்களால வந்து அந்த 5 நாள்ல நிறைய விஷயத்த உங்களால செய்ய முடியும், நிறைய செய்ய முடியும். ஓகேங்களா? கிவ் அப் பண்ணிடாதீங்க. உங்கள்கிட்ட நிறைய ஸ்பெஷலான தனித்திறமை எல்லாம் இருக்கு. அது நீங்க நல்லா பயன்படுத்திக்கிங்க. சரியா? ஸ்கோர் கார்டுன்றது வந்து உங்களோட அந்த பொக்கிஷம். அந்த பொக்கிஷமான அந்த காட்டுக்கு நீங்க எந்த அளவுக்கு அதை உயிரோட்டம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வியாபாரமும் வளரும். சரிங்களா? வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்தது வந்து அவங்களோட ஸ்கோர் கார்டு பத்தி என்ன செஞ்சாங்க அதை சொல்லி ஷேர் பண்ண போறாங்க நம்மளோட சிவனேஸ்வரி குகனேஸ்வரி. ப்ளீஸ் வெல்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம், என் பேர் சிவனேஸ்வரி. ஓகே, ஸோ என்னோட ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னாக்க உண்மையா சொல்லணும்னாக்க கொஞ்சம் பிளாங்கா தான் இருக்கு. ஏன்னா என்னோட ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து மோர் டு பிசிக்கலி வந்து ஃபேஷியலா, ஆனா வந்து எவ்ரி வீக் ஃபுல் ஸ்லாட் தான். ஸோ எவ்ரி வீக் என்னோட ஆக்டிவிட்டி எல்லாம் இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தான் வந்து நான் ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட அதாவது பர்சனல் ஸ்பான்சரிங் பிளஸ் வந்து குரூப் ஸ்பான்சரிங் பார்த்தீங்கன்னாக்கா ஏபிசியில் 2 பேர் சைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஹவுஸ் மீட்டிங் கான்டாக்ட் பண்ணல, பிளானும் யார்கிட்டையும் நான் காட்டல. ஸோ எனக்கு இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு. ஸோ 5 நாளுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ப்ளூ மார்க் வர்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்றேன். கண்டிப்பா முயற்சி செய்வேன். நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட வந்து அந்த தெரியுது நீங்க வந்து ஃபேஷியல் லைன்ல வந்து கொஞ்சம் சீரியஸா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ அது ஒரு ஆக்சுவலி நல்ல ஒரு பிளாட்ஃபார்மு. அந்த அந்த பிளாட்ஃபார்ம் வச்சு சில விஷயம் நீங்க செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அது அப்புறமேல் நீங்க எங்கிட்ட பர்சனலா கேட்கலாம். ஸோ எப்படி நான் வந்து அந்த பிளாட்ஃபார்மை வந்து இன்னும் ப்ராக்ரஸ் வந்து என்னோட ப்ராக்ரஸ்ல வந்து அது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து நீங்க என்கிட்ட தைரியமா அப்புறமேல கேட்கலாம். நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ 5 days இருக்கு. உங்களுக்கும் அதே தான். அந்த 5 daysல வந்து பரீட்சைக்கு போறப்ப இன்னும் 2 நாள் இருக்கு, 3 நாள் இருக்கு, விடிய விடிய படிக்கணும் அப்படிலாம் நினைச்சு நம்ம படிச்சிருப்போம். சரியா? அதே மாதிரிதான் இப்ப எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்றேன். இந்த 12 பேர் எல்லாம் பேசுனீங்க. 12 பேரு கூட அதான் சொல்றேன். 5 நாள்ல வந்து உங்களுக்கு பரீட்சை 30ஆம் தேதி வந்து ஃபைனல் பரீட்சை. அந்த ஃபைனல் பரீட்சையில வந்து இந்த ஸ்கோர் கார்டுல என்ன நடக்க போகுது, என்ன செய்யணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி சொல்லி நீங்க கொஞ்சம் மூளைய கசக்கி கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. உங்களால நிச்சயமாக முடியும். ஓகேங்களா? சோ அடுத்தது அவங்களோட ஸ்கோர் கார்டு எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ்ல இருக்குன்னு கேட்போமா? வேற யாரும் இல்ல, நம்மளோட சில்வர் போலீஸ் விஜி அண்ட் விக்கி. ப்ளீஸ் வெல்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ வணக்கம். ஓகே, எங்களோட ஸ்கோர் ஷீட் பார்த்தீங்கன்னா வந்து பர்சனலாக வந்து 2 ஏபிசி சைன் பண்ணோம். ஸோ குரூப்பில் வந்து 2 ஏபிசி 1 ஏபிஓ சைன் பண்ணியிருக்கு. ஹவுஸ் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஜென்வினாக சொல்கிறேன்னா ஹவுஸ் மீட்டிங் இல்லை. அப்புறம் 1-to-1 பிளான் இல்லை. அதுக்கப்புறம் வீடியோஸ் இல்லை. ஏன் இந்த ஒரு ரீசன் வந்துச்சுன்னா
என்னோட சப்போர்ட் பிசினஸோட சப்போர்ட் இவங்க வந்து விஜயலட்சுமி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2 வாரத்துக்கு மேல உடம்பு சரியில்லாம இருக்காங்க. இவன் இப்போ வரைக்கும் சரி இப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா மெஜாரிட்டி பிசினஸ் அவங்க தான் வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. நான் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்து உண்மையாவே அவங்களால உடம்பு முடியாம தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து எங்கேயும் சரியா மூவ்மெண்ட் பண்ண முடியல. அவங்களும் நான் வீட்டுல வந்து ரொம்ப வெளியே போறது வந்து குறைவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்ப எல்லாத்துக்கிட்டையுமே வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா ஏபிசியோடையும் நாங்க அவங்க இப்போதைக்கு ஓகேவா இருக்கிறதுனால அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கேட்டு அங்கங்க ஆர்டர்ஸ் எடுத்துட்டு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு 5 டேஸ் சொன்ன மாதிரி தான். நாங்க ஒரு லீடு, பட் நாங்க வந்து ஆக்சுவலி வந்து நாங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்க கூடாது. பட் சூழ்நிலைனால நாங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்குற வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸோ ஆனா பரவாயில்ல, நாங்க என்ன இது பண்ணோம்னா இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த விட்ட அந்த இதை வந்து என்னென்ன நாங்க செய்யணும்னு நினைச்சோமோ அந்த 3 வீக்ஸ்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு 5 டேஸ்க்குள்ள நாங்க எங்களோட டார்கெட்டை முடிக்கணும். இன்னும் எத்தனை பேரை நாங்க இது பண்ணோம், சைன் பண்ணோம், எப்படியாச்சும் அந்த ஸ்கோர் ஷீட் அந்த போட்ட அந்த இது எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் 1, 2 நாங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி தான் நாங்க பிளான் போட்டிருக்கோம். ஸோ இதான் என்னோட ஷேரிங். ஓகே, வாழ்த்துக்கள் விக்கி and விக்கி. கண்டிப்பா உங்களோட அந்த 5 நாள்ல வந்து உங்களோட ஸ்கோர் கார்ட்ல வந்து நீங்க கண்டிப்பா முடிக்கணும். ஸோ நம்ம போட்டிருக்கிறது வந்து அந்த நம்பர் 3ல வந்து பர்சனல் ஸ்பான்சர் எல்லாருக்கும் தெரியும். மினிமம் எதிர்பார்க்கறது டார்கெட் வந்து 8 பேர். ஓகேங்களா? 8 பேரை சைன் பண்ணோம், ஏபிசி இல்லைன்னா ஏபிஓ. ஸோ எல்லாரும் அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நெருக்கி வேலை செய்யுங்க எல்லாருமே. நம்ம வந்து ஒரு ஆள் 2 ஆள் தான் பண்றதுக்கு பத்தாது. நம்ம ஒரு உறுதிமொழி எல்லாம் எடுத்திருப்போம். கண்டிப்பா இதெல்லாம் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம எஃபர்ட் போடணும். சில சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு புரியுது. உடல் நம்மள வந்து ஒத்துழைக்காது, நம்மளோட மனம் வந்து ஒத்துழைக்கும், நம்மளோட மைண்ட் ஒத்துழைக்கும், சம்டைம் நம்ம உடல் ஒத்துழைக்காது. அது ரைட்டு தான். பட் கண்டிப்பா உங்களால முடியும். 5 பேரை வந்து நீங்க சைன் பண்ணதே வெரி குட் தான். பட் இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்களே, முடிச்சிருவீங்க கண்டிப்பா. சரியா? ஸோ வாழ்த்துக்கள். ஹவுஸ் மீட்டிங் வைக்கணும். ஹவுஸ் மீட்டிங் வச்சாதான் வந்து நம்ம சைன் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரியா? அதனால ஹவுஸ் மீட்டிங் வந்து நீங்க நம்ம வீட்டுல தான் ஹவுஸ் மீட்டிங் வைக்கலன்னா கூட பரவாயில்ல. நம்ம டேபியோ வீட்டுல ஹவுஸ் மீட்டிங் வைக்கலாம். கேதர் பண்ணி எல்லாம் வைக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து நீங்க பிளான் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா உங்க டிடி, உங்க அப்ளைன் டிடி கிட்ட நீங்க செக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சீரியஸா புக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஓகே. சோப்பா நான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். காயத்ரியை நான் கூப்பிட்டுருந்தேன். காயத்ரி வந்து பதில் சொல்ல. காயத்ரி இருக்கீங்களா? காயத்ரி இல்ல கணக்கு, அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அது ஒன் வீட பாத்துருக்காங்க போல. ஓகே ஓகே. சரி, அப்ப காயத்ரி வந்து இப்ப நானும் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்கோர் கார்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. அப்கோர்ஸ் வந்து பர்சனலா நான் வந்து ஒரு ஆளு ஏபிஓ சைன் பண்ணேன். பர்சனலா ஒரு ஏபிஓ சைன் பண்ணேன். ஏபிசி வந்து பர்சனலா ஒரு 5 பேரு சைன் பண்ணும். எப்படின்னா அது வந்து நான் ஏற்கனவே ரிசைன் பண்ண ஆள, ஏற்கனவே வந்து ரிசைன் இல்ல, ஏற்கனவே அவங்கள கார்ட்ல எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சுல, நான் டிப்ஸ் கொடுக்குறேன். எக்ஸ்பயர்ட் ஆயிட்ட ஆனெல்லாம் திருப்பி கால் பண்ணி சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். கால் பண்ணி கிளறி அவங்கள திருப்பியும் ஏபிசியாவும் ஏபிஓவும் நான் சைன் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இப்படி வந்து நான் பர்சனலா செஞ்ச விஷயம். குரூப்ல பாத்தீங்களா, கண்டிப்பா வந்து ஒரு 20க்கு மேல சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 20, 25 பேர் மேல இருப்பாங்க குரூப்ல. ஏன்னா வந்து நானே இத்தனை பேர் சைன் பண்ணிருக்கேன். என்ன நெட்ஒர்க்ல வந்து இருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. சம்டைம் வந்து நான் அந்த LOSல போய் பாக்குறப்ப யார் நியூ ஏபிஓ சைன் பண்ணிருக்காங்க, நியூ ஏபிசி சைன் பண்ணிருக்காங்கன்னா அதுல காட்டும். ஓகே. நம்பர் ஆஃப் த என்ன சொல்லுவாங்க, மீட்டிங், ஹவுஸ் மீட்டிங் நான் ஆக்சுவலி நிறைய தான் செஞ்சேன். எப்படின்னா ஒரு 6, 7 ஹவுஸ் மீட்டிங் வச்சிருப்பேன். ஓகேங்களா? அது எப்படின்னா நான் நிறைய செஞ்சது வந்து குரூப்பா கூப்பிட்டு நான் செஞ்சது. ஓகேங்களா? என் வீட்டுல நான் ஹவுஸ் மீட்டிங் வைக்கல. அப்ப என் டவுன்லைன் வீட்டுல போயிட்டு அவங்கள வந்து நான் ஒரு வீட்டுல லைக் பத்மா வீட்டுல, பத்மனி வீட்டுல, அந்த மாதிரி நான் வந்து சொன்னா கௌரி ஃபர்ஸ்ட் வீக்லயே ஒரு ஹவுஸ் மீட்டிங் கூட்டிட்டு போயிருந்தாங்க. அங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கெல்லாம் செஞ்சோம். அப்புறம் நான் அப்பப்ப வந்து என்னோட அந்த ஏபிஓ லீடர்ஸ் எல்லாம் வந்து MA கடைக்கு கூட்டி போய் அது ஒரு ஹவுஸ் மீட்டிங் மாதிரி நான் நடத்தினேன். ஓகேங்களா? அங்க போய் அவங்கள வந்து டெமோ ட்ரைனிங் கொடுத்தேன். வீட்டுல போய் டெமோ ட்ரைனிங் கொடுத்தேன். எப்படி டெமோ செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன். அக்கவுண்டிங் பிளான் எப்படி காட்டணும்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் கடைக்கு கூட்டி போய் டூர் காமிச்சேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட ஆக்டிவிட்டிஸ்ல அது ஒரு அடக்கமா இருந்துச்சு. அப்கோர்ஸ் எப்பயுமே வாரம் மீட்டிங் போறது, வாரம் கடைக்கு போறது அது நார்மலா கடைக்கு போறது நார்மல். ஆனா வந்து கடைக்கு
இன்வைட் பண்ணி ஒரு ஏபிஓவோ ஒரு 4 ஏபிஓ 5 ஏபிஓ இன்வைட் பண்ணி அவங்களை கடைக்கு கூட்டிட்டு போறது வந்து அது மூவ் பெஸ்டா இருக்கு. ஏன்னா அதுல வந்து அந்த மாதிரி செய்யறது வந்து இன்னும் வந்து நிறைய பேர் வந்து ஜாமா பொடாக்கு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 1 2 ஜாமா பொடாக்காச்சும் எடுக்கிறாங்க. சரிங்களா? சோ அதை நான் செஞ்சிருக்கேன். ஓகே, மத்தபடி வீடியோ ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ கூட நான் செய்யல. ஆனா எனக்கு பிளான் இருந்துச்சு நான் வீடியோ செய்யணும்னு. செஞ்சு டிக்டாக்ல போடணும் அப்படின்னு. எஸ்பெஷலி அந்த புதுசா வந்த ப்ராடக்ட்லாம் வீடியோ செய்யணும்னு. ஓகே, வீடியோ செஞ்சா 2 மினிட்ஸ்ல செய்யணும். சரிங்களா? வீடியோ நிறைய பேர் செஞ்சு எனக்கு அனுப்பியிருக்கீங்க பர்சனலா. 2 மினிட்ஸ்ல உங்க வீடியோ இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்றப்ப ஒரு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றப்ப ரொம்ப லாங்கா இருந்தா அது பொறுமையா யாரும் பார்க்க போறது கிடையாது. சோ நம்ம வந்து ஷார்ட்டா ஸ்வீட்டா 2 மினிட்ஸ் செய்யறப்ப நிறைய பேர் அதை போய் ரீச் ஆகும். அதனாலதான் அந்த 2 மினிட்ஸ் செய்யணும்னு சொல்லி நம்ம வலியுறுத்தினது. சரியா? சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க அடுத்தடுத்து வீடியோ செய்யறப்ப நீங்க 2 மினிட்ஸ்ல ஷேர் பண்ண பாருங்க. அப்படி உங்களுக்கு வந்து ஷேர் பண்றப்ப ஈவன் தோ என்ன சொல்லுவாங்க, இப்ப நீங்க வீடியோ செய்றீங்க, நீங்க சோலோவா செய்யறப்ப மேபி சில டைம்ல உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும். ஒரு ஆள் வந்து உங்களுக்கு கைட் பண்ண தேவைப்படும். ஓகேங்களா? அந்த டைம்ல வந்து நீங்க ஒண்டியா செய்யறதை விட நீங்க கூப்பிடலாம். உங்களோட அப்ளைனை கூப்பிடலாம். இல்ல உங்களோட அந்த மாதிரி செய்யறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல நீங்க கண்டிப்பா வந்து நம்மலாம் வந்து ஜூம் மீட்டிங் வைக்கிறப்ப எல்லாருமே அந்த போன் ஸ்டாண்ட் வாங்கியிருப்பீங்க. எல்லார் கையிலும் அந்த போன் ஸ்டாண்ட் இருக்கு. இப்ப கூட பாருங்க, நான் அந்த போன் ஸ்டாண்ட் வச்சுதான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப அந்த போன் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கிறப்ப, அந்த போன் ஹோல்டர் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இருக்கிறப்ப நம்ம ஏன் வீடியோ செய்யறதுக்கு யோசிக்கிறோம்னு எனக்கு தெரியல. சரிங்களா? நீங்க கண்டிப்பா வந்து அது செய்ய ஆரம்பிக்கணும். செய்யுங்க. நிறைய ரிஜெக்ட் வரும். நீங்க செய்ய செய்ய அது அப்புறம் எது ஒரு நல்ல பெஸ்டா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணி நீங்க அனுப்பலாம். ஏன் ஸோ என்னோட ஸ்கோர் கார்டுக்கும் நானும் வந்து முயற்சி பண்ணி உயிரோட்டம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நானும் என்னோட டிடி கிட்ட நான் காட்டணும். ஸோ மாச கடைசியில நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன், இப்படி செஞ்சிருக்கேன் சொல்லி நான் அவங்ககிட்ட நான் காட்டணும். அப்பதான் நானும் ஒரு ப்ராக்ரஸ் என்னோட இந்த ஸ்கோர் கார்ட்ல வந்து எல்லாத்துலயும் ப்ளூ மார்க் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். சரிங்களா? ஸோ இதான் என்னோட ஷேரிங். ஸோ ஐ பாஸ் டு மை டைமண்ட். ப்ளீஸ் வெல்கம் சந்திரா ஈஸ்வரன். தேங்க்யூ. கேட்டா இருக்கீங்களா? சவுண்டே ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைமா வந்து அந்த கோ 21 ப்ரோக்ராம வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து அந்த மந்த்லி ஆக்டிவிட்டி வந்து நம்ம மானிட்டர் பண்றோம். ஓகே, எல்லாருமே வந்து அவங்கவுங்க என்னென்ன ப்ராக்ரஸ் செஞ்சீங்க அப்படின்னு இங்க அப்டேட் பண்ணீங்க. ஓகே, நான் சோஃபா இதுல நான் பார்த்த வரைக்கும் ஓகே 100ல வந்து 10% கூட யாரும் இங்க செய்யல, சரியாவே செய்யல. ஓகே, இந்த வாட்டி நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்றோம்னா, ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றனால நிறைய விஷயங்கள் வந்து இங்க உண்மையாவே செய்யல. மார்க்கெட்டிங் பிளான் 1 to 1 காட்டல. நிறைய பேரு எல்லாரும் நான் இங்க எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். யார் யார் என்ன செஞ்சிருக்காங்க எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன். சோ நிறைய பேரு மார்க்கெட்டிங் பிளான் காட்டல, பர்சனல் ஸ்பான்சர் நிறைய பேர் செய்யல. ஹவுஸ் மீட்டிங் பார்க்க போனா 3/4 பேர் ஹவுஸ் மீட்டிங் செய்யவே இல்லை. வீடியோஸ் எனக்கு தெரிஞ்சு யாரும் எனக்கு பர்சனலா அனுப்பல. ஆனா ஒரு ஆள் அனுப்புனாங்க. ஆனா சரியா இல்ல. அந்த வீடியோ சரியாவே இல்ல. ஏதோ அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இவ்வளவுதான். அப்ப இந்த ஓவரால் நான் பார்த்தேனாக்கா, நம்ம பிசினஸ்ல இருக்கிறோம் அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கணும். ஒரு ப்ரோக்ரஸ் குடுக்குறோமா இருந்தாக்கா கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்காக எஃபோர்ட் நம்ம போட்டோமா தான் அதோட ரிசல்ட் நமக்கு கரெக்டா திரும்ப கிடைக்கும். சரியான எஃபோர்ட் போனா மாச கடைசி பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் சரியாவே நம்மளுக்கு கிடைக்காது. ஸ்கூல் போனாலும் அப்படிதான். பிள்ளைங்ககிட்ட வந்து நம்ம வந்து அன்னாரம் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு எக்ஸாம் வர்றப்ப நம்ம சீரியஸா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கைட் பண்ணி போய் பரீட்சை எழுதி வைக்கிறோம். அப்பதான் அந்த ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டா கிடைக்கிறப்ப நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகே, அதே மாதிரிதான் லீடர் நம்ம இந்த எம்ஏ பிசினஸ்குள்ள இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு ஒரு ப்ரோக்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய இவ்வளவு நாள் வந்து நம்ம செஞ்சிருக்கோம். ஓகே, நம்ம செஞ்சு நிறைய ப்ரோக்ரஸ் வந்து அப் அண்ட் டவுன் வருது. நம்மளுக்கும் மானிட்டரிங் பண்ண தெரியல, பர்சனலா மானிட்டரிங் பண்ண தெரியல. ஓகே, இப்ப நம்ம வந்து ஸ்கோர் கார்டு கொடுத்தனால நம்மளுக்கே தெரியும் நம்மள மானிட்டர் எப்படி பண்றதுன்னு. ஓகே, பர்சனல் பிவி நம்ம சொல்லியிருக்கோம் 600 பிவி குறையாம செய்யணும்னு. இண்டிவிஜுவலா நீங்க கேட்டுக்கோங்க. எத்தனை பேரு இன்ன தேதி வரையும் 600 பிவி நம்ம செஞ்சிருக்கோம், நீங்க என்ன தேதி வரையும் கேட்டுக்கோங்க. ஓகே,
பர்சனலா ஸ்பான்சர் பண்றோம், 8 பேருக்கு மேலதான் ஸ்பான்சர் பண்றோம் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஆள் ஸ்பான்சர் பண்ணா அதுக்கு 100 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, நீங்களே கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க. பர்சனலா எத்தனை பேர் நம்ம சைன் பண்ணோம், எவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ நம்ம வந்து இதுல வந்து ஓகேவா, எலிஜிபிளா இருக்குமா, உங்களை நீங்களே நம்ம வந்து யாரையும் இங்க ஏசல, யாரையும் வந்து பின் பாயிண்ட் பண்ணி நான் இதை யார்கிட்டயும் பேசல. சோ ஒரு சரி, ஸ்கூல்ல ஒரு டீச்சர்ஸ் வந்து ஒரு பேரண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்க, உங்க பிள்ளை இந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணா அடுத்த மாசம் அடுத்த இது இன்னும் அழகா லெவலா வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும். இப்ப ஸ்கோர் கார்டு என்ன, எல்லாரும் நினைச்சுக்கோங்க, உங்களோட ரெப்போ கார்டு. இந்த ரெப்போ கார்டு எப்படி இருக்கணும், உங்க அப்பா அம்மா போய் காட்டுறப்ப எப்படி இருக்கணும், எல்லாம் நீளமா இருந்தா சந்தோஷமா வச்சு காட்டுவோம். இன்னைக்கு எல்லாருமே வந்து இங்க எல்லாருமே வந்து ஃபெயில் தான். இப்ப நான் பார்த்து போல எல்லாருமே ஃபெயில், இன்னும் யாரும் பாஸ் ஆகல. இன்னும் 5 நாள் இருக்கா இல்லையா, இந்த 5 நாள் என்ன வேணாலும் நீங்க செஞ்சு நம்ம போட முடியும். ஹவுஸ் மீட்டிங் முடிஞ்ச அளவு ஹவுஸ் மீட்டிங் வைக்க பாருங்க. இங்க யாருமே நிறைய பேர் ஹவுஸ் மீட்டிங் வைக்கல. இன்னும் நிறைய நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாமே லீடர் தான், ஆனா நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம். நம்ம வந்து ஏனோ தானோன்னு இந்த வியாபாரத்தை செய்யக்கூடாது. இவ்வளவு நாள் நம்ம ஏனோ தானோ இருந்தனாலதான் நம்ம அடுத்த பின் லெவல் வந்து நம்மளால ஏறவே முடியல. இன்னவரே நீங்க பாத்தீங்களா, நம்ம போடுற அந்த டார்கெட் வந்து மாச கடைசி ஆனோன்னு பின் வாங்குறோம். இதுலயே தெரியுது. இந்த நான் இங்க எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். இதுல நான் பார்க்கும் போதே தெரியுது நம்மளால அடுத்த லெவலு போக முடியறது. ஓகே, அடுத்து பாத்தீங்களா, எதா இருந்தாலும் உங்க டிடி கிட்ட செக் பண்ணுங்க. இதுல நான் பார்த்தேன் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்கோர் கார்டு ரிவ்யூ உங்களை நீங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. எத்தனை பேர் டிடி கிட்ட கால் பண்ணி நான் செஞ்சிருக்கேனா, இது சரியா இருக்காக்கா, இது சரி பண்ணிருக்குமா, இது எதனால அப்படி யாருமே கேட்கல. எனக்கு தெரிஞ்சு கேட்கல. ஆனா உங்க டிடி கிட்ட நீங்களா கேட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நானும் கேட்கல. சரிங்களா? ஏன்னா இது பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்களா, ஒரு ஹவுஸ் மீட்டிங் வைக்கிறோமா, இதெல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நான் சொல்றேன். ஒரு ஹவுஸ் மீட்டிங் வைக்கிறாக்கா, உங்களால ஹவுஸ் மீட்டிங் வைக்க முடியல, உங்க டிடியை கூட்டிட்டு போங்கன்னு நிறைய தடவை சொல்லியாச்சு. ஓகே, ஹவுஸ் மீட்டிங் வைக்கிறா, ஒரு டிடியை கூட்டிட்டு போகும்போது ஒரு ஆளா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பேக்கப்பா இருக்கும், ஒரு தைரியமா இருக்கும். நிறைய பேர் வந்து டிடியை மறந்துட்டீங்க. டிடியை யாருமே கூப்பிடுறதே இல்ல. டிடி ஒருத்தங்க இருக்காங்கன்றதே எல்லாருமே மறந்துட்டீங்க. எல்லாம் வந்து எப்படின்னா எல்லாமே டிடி ஆன மாதிரி அந்த டார்கெட்ல இருக்கீங்க. அதனாலதான் யாருமே ஹவுஸ் மீட்டிங் வைக்கல. அதை நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. ஒரு ஹவுஸ் மீட்டிங் ஓகே, நான் இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னாக்கா, நீங்க ஒருத்தங்க வீட்டுல போய் ஹவுஸ் மீட்டிங் வைக்கல, ஏபிஎஸ் வீட்டுல ஹவுஸ் மீட்டிங் வைக்கலன்னா கூட ஓகே, அவங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து வேலை பொருள் எல்லாமே சொல்றாங்க, ரைட், ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம லீடர் நம்ம வீட்டுல வைக்கலாமா இல்லையா? யாராவது ஒரு ஆளாச்சும் கூட்டிட்டு வரலாம். நம்ம லீடர் நம்ம வீட்டுல வச்சுமாக்கா, அட்லீஸ்ட் டிடி அக்கா நீங்க வாங்கக்கா, நம்ம ஒரு ஹவுஸ் மீட்டிங் வைப்போம்னாக்கா கண்டிப்பா உங்க டிடி உங்ககிட்ட வருவாங்க. ஆனா எத்தனை பேரு கூப்பிட்டீங்க? யாருமே கூப்பிடல. இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்த்தோமாக்கா, டெமோ ஜாமானை ப்ரிப்பேர் பண்ணுங்க. நிறைய பேர்ட்ட டெமோ ஜாமா இல்ல, பழசா வச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கும், சமயத்துல வேலை செய்யாது. நீங்க போய் ஆளுகிட்ட கட்டும்போது வேலை செய்யாது. என்னென்ன டெமோ ஜாமா காமிக்க எல்லாம் உங்களோட அந்த இதுல இருந்து கிட்ல இருந்து எடுத்து எது வேலை செய்யுது, புதுசா எது வந்து நம்ம வாங்கி வைக்கணும், எல்லாமே ரெடி பண்ணுங்க. இந்த மாசம் வந்து இது எல்லாமே செய்யுங்க. இந்த மாசம் ப்ரோக்ரஸ் வந்து இப்படி இருக்குனாக்கா ஓகே ஃபைன், இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து விடுறோம். சோ அடுத்தடுத்து வரும்போது கொஞ்சம் சீரியஸா தான் ஆகும். ஏன்னா பிசினஸ்ன்றது வந்து நம்ம சீரியஸா செஞ்சாதான் நீங்க வந்து உங்களோட பிவி இன்க்ரீஸ் ஆகும். எதுக்கு இவ்வளவும் நம்ம செய்யறோம்? நல்லா நினைச்சு பாருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு. ஏன் மார்க்கெட்டிங் பிளான் காட்ட சொல்றோம்? மார்க்கெட்டிங் பிளான் இங்க பார்த்தா யாருமே மார்க்கெட்டிங் பிளான் காட்டல. லீடர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மார்க்கெட்டிங் பிளான் தெரியும், புதுசோ பழசோ அதை பத்தி கவலையே இல்ல. ஆனா இங்க என்னன்னா, உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை போய் நீங்க மார்க்கெட்டிங் பிளான் காட்டணும். இங்க யாருமே மார்க்கெட்டிங் பிளான் காட்டல. சரிங்களா? இத பாக்குறப்ப யாருமே காட்டல. அப்ப எல்லாத்துக்கும் மார்க்கெட்டிங் பிளான் தெரியலையா? நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் மார்க்கெட்டிங் பிளான் தெரியுது. எப்ப வந்து ஜூம்ல வந்துச்சோ நம்ம வந்து அந்த ஜூம் வழியாவே காட்டுறோம். 1 to 1 போய் எழுதி காட்டல. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயிற்சி. நீங்க 1 to 1 திடீர்னு உங்க போன் வேலை செய்யல,
திடீர்னு உங்க லேப்டாப் வேலை செய்யல, மார்க்கெட்டிங் பிளான் காட்டும் போது அப்ப மனப்படமா இருந்தா தானே நீங்க டக்கு டக்குன்னு போய் அங்க காட்ட முடியும் அந்த நேரத்துல. இன்னைக்கு ஒரு ஷாப்புக்கு போறீங்க, இல்ல ஒரு காபி ஷாப் போறீங்க, திடீர்னு அங்க ஒரு ப்ரொஸ்பெக்ட் பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு மைண்ட்ல இருந்தா தானே அந்த மார்க்கெட்டிங் மைண்ட்ல இருந்ததை டக்குன்னு காட்ட முடியும். எப்போது நம்ம வந்து அந்த சோசியல் மீடியா, நம்மளோட இந்த போனு, லேப்டாப்பே நம்பிட்டு உட்காந்துருக்க முடியாது. சரிங்களா? இங்க மைண்ட்ல நம்ம ஏத்தி வச்சுக்கணும். ஏத்தி வச்சாதான் நீங்க மார்க்கெட்டிங் பிளான் காட்ட முடியும். சோ இந்த மார்க்கெட்டிங் பிளான் ஏன் காட்ட முடியல, ஏன் காட்டல? நம்ம எப்போதும் போன்லயே பாக்குறதுனால, போன்லயே பேசுறதுனால இன்னைக்கு நிறைய பேர் நான் அதுல பாக்குறேன், யாருமே மார்க்கெட்டிங் பிளான் காட்டல. அப்ப மார்க்கெட்டிங் பிளான் காட்டலன்னா தட் மீன்ஸ் என்ன? நிறைய பேர் சைன் அப் பண்ண முடியாது. நிறைய பேர் சைன் அப் பண்ண முடியாது. சைன் அப் பண்ண முடியலனாக்கா நம்மளோட அந்த குரூப் வந்து growth ஆகாது. growth ஆகலனாக்கா எப்படி நம்ம பிவி இன்க்ரீஸ் ஆக முடியும்? பிவி குரூப் growth ஆனாதான் அதுல இருந்து நீங்க லீடர்ஸை சூஸ் பண்ண முடியும். ஒரு 10 பேரு ஒரு 10 பேர் 20 பேர் உங்க குரூப்ல இருந்தாதான் அதுல ஒரே ஒரு லீடர்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஒரு லீடர்ஸ் சூஸ் பண்ணதுக்கு ஒரு 10-20 பேர் நம்ம வந்து சைன் அப் பண்ணணும். சரிங்களா? அப்ப நல்லா நினைச்சு பாருங்க, நம்மளோட மார்க்கெட்டிங் பிளான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நம்மளோட டபுள் மணிராஜ் எப்போதுமே சொல்லுவாரு, எஸ்எம்பி கட்டுங்க, எஸ்எம்பி கட்டுங்க, எஸ்எம்பி கட்டுங்கன்னு. நிறைய பேருக்கு இப்ப எஸ்எம்பி மறந்துட்டீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கா, எல்லா லீடர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு 1-to-1 போய் உங்க ஆப்லைன் டிடி கிட்ட போய் உட்காந்து இந்த மார்க்கெட்டிங் பிளான் தயவு செஞ்சு காட்டுங்க. அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு ஃபேமா இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களோட நாலேஜ் இருக்குன்னு உங்களுக்கே புரியும். நிறைய பேர் வந்து ரொம்ப போன்ல ஜூம்ல காட்டுறோம், ஜூம்ல அங்க போட்டாச்சு அதை படிச்சு மனப்பாடம் பண்ணி நம்ம காட்டுறோம். எத்தனை பேர் எழுதுறோம், எழுதி காட்டுறோம், அங்க இல்லாம போச்சு. அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து அந்த எஸ்எம்பி காட்டவே இல்லை. சோ இதெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்ட். நான் கொடுக்கறதெல்லாம் நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன் இதெல்லாம் நம்ம செய்யணும், செஞ்சா என்ன நன்மை இருக்கு, நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம இம்ப்ரூவ் பண்ணா நீங்க தைரியமா ஒருத்தவங்க போய் காட்டும் போது, பேசும் போது அங்க உங்களால ஒருத்தவங்கள சைன் அப் பண்ண முடியும். நீங்க மார்க்கெட்டிங் பிளான் தான் உங்களோட பிசினஸ் வந்து growth பண்ணுது இல்லைங்களா? உங்க பிசினஸ் growth பண்ணதுக்கு மார்க்கெட்டிங் பிளான் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நிறைய டைம் வந்து இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ நிறைய பேர் இந்த இதை நான் பாக்குறப்ப, இந்த நீங்க எல்லாரும் சொன்ன அந்த இதெல்லாம் நான் பாக்குறப்ப நிறைய பேரு இதுக்கு டைம் போடல, இந்த பிசினஸ்க்கு டைம் போடல. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நான் யாரையும் பின் பாயிண்ட் பண்ணி நான் வந்து சொல்லல. கண்டிப்பா நீங்க வந்து பிசினஸ்க்கு 1ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு தேதி 25, இந்த 25 நாள்ல நீங்க கரெக்டா டைம் போட்டிருந்தீங்களாக்கா இதுக்கு பகுதி வந்திருக்கலாம். அட்லீஸ்ட் பகுதினாச்சும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்திருப்பீங்க. 100க்கு 50 எடுத்திருப்பீங்க. இங்க யாருமே போடல. எனக்கு தெரிஞ்சு நான் கோத்ரூ பண்ணிட்டே இருக்கேன். 1ஆம் தேதியில இருந்து இன்ன வரைக்கும் நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். யாரு என்னென்ன செய்யறா, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய பேரு இதுக்கு டைம் போடல. ஒரு 10% தான் போட்டிருப்பீங்க. ஓடர்ஸ் வருது, ஓடர்ஸ் எடுக்கிறீங்க, ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, இதுதான் நிறைய செஞ்சீங்களோ ஒழிஞ்சு கீழே இறங்கி போய் நம்ம செய்யல. சோ இதெல்லாம் நம்மளோட மைனஸ் பாயிண்ட். இதெல்லாம் நீங்க வந்து மாத்தி அமைங்க. உங்களை யாரும் இங்க திட்டல, யாரும் ஏசல. சோ நீங்க செஞ்ச தப்ப வந்து நம்ம சுட்டி காட்டுறப்ப, ஓ இது நான் செஞ்சிருக்கேன்னா நீங்க கேட்டு பாருங்க. ஓகே இது நான் செய்யல, அக்கா சொல்றது ரைட்டு தான், ஓகே நம்ம இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணா நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் செய்ய இந்த ஸ்கோர் கார்டு வந்து சோப்புல இருந்து நீளத்துக்கு மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம நிறைய போட்டி வச்சிருக்கோம். இந்த போட்டியில வந்து வெற்றி பெறணும்னா இந்த ஸ்கோர் கார்டு வந்து நிறையணும். உங்க பாயிண்ட்ஸ் வந்து அதிகமா ஆயிட்டே இருந்தாதான் உங்க போட்டியில இந்த வெற்றி பெறுவீங்க. வெளிநாட்டுக்கு நம்மளுக்கு எங்க ட்ரீப்லாம் கொடுத்துருக்காங்க, ட்ரீப்லாம் கொடுத்துருக்கோமா இல்லையா? இந்த ட்ரீப்புக்குலாம், இந்த பிணைங் ட்ரீப்லாம் நம்ம வந்து ஃபைட் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி ட்ரீப் கொடுத்துருக்காங்க. டிடி வந்து நம்மள வந்து இன்டைரக்டா வந்து உங்களை புஷ் பண்ணி ஏத்துறதுதான் இந்த போட்டிங்க. ஓகே, இந்த போட்டியில நம்ம குவாலிஃபை பண்றதா இருந்தாக்கா இந்த ஆக்டிவிட்டியை வந்து நம்ம கரெக்டா செஞ்சுட்டு வந்தோமாக்கா நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோலாம் ஏன் செய்ய சொல்றோம்? ஓகே, வீடியோ செய்யறதுனால நிறைய விஷயங்கள் வந்து நம்ம திருத்திக்கலாம், நம்மள இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட பேச்சு திறமையை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த வீடியோல யாரும் ஒருத்தவங்க சொன்னாங்க, நடுங்குது, பேச முடியல. கவிதா சொன்னாங்க எனக்கு திக்குது. சோ இதெல்லாம் எதனால? இதை நான் சொல்றேன்னாக்கா கவிதா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது
ஒவ்வொரு வீடியோ செஞ்சு உங்க டீடைல் எனக்கு காட்டும் போது நீங்களே இம்ப்ரூவ் ஆயிருவீங்க. அப்போ இன்னும் பெட்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் யாருமே தேவையில்லை. நம்மளே அழகா பேசி நம்மளால அந்த வீடியோ போட முடியும். அந்த வீடியோ போடுறதுனால உங்களுக்கு நிறைய சேல்ஸ் வரப்போகுது. நம்ம குரூப் வந்து பெருக போகுது. உங்களோட குரூப் தான் பெருக போகுது. நீங்க தான் இன்கம் அதிகமா சம்பாதிக்க போறீங்க. இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ். உங்க நெட்வொர்க் எவ்வளவு பெருகுதோ உங்க பிசினஸ் அவ்வளவு அளவுக்கு பெருகும், உங்க இன்கமும் பெருகும். நீங்க ஒன்றியா இந்த வியாபாரத்தை நம்ம செய்ய முடியாது. நாய்க்காரங்களா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா நிறைய வந்து அன்னைக்கு நான் சனிக்கிழமை வந்து ரோட் ஷோ போயிருந்தோம். நான் கூட பேசி எல்லாம் குரூப்ல போட்டிருந்தேன். எத்தனை பேர் அதெல்லாம் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல நான் பாக்குறேன் எல்லாருமே நாய்க்காரங்க தான். ஃபேமிலி பிள்ளைங்களை குட்டிலாம் கூட்டிட்டு வந்துட்டு ஹோம்ஒர்க் ஒரு படி எனக்கு என்னோட பழைய ஞாபகம் வந்துருச்சு. ஒரு பையனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து அயன் பாக்ஸ் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய வந்து இந்த ரோட் ஷோக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப பிசினஸ் எங்க நடக்கும்? நல்லா நினைச்சு பாருங்க. யாரு பில் பண்ணுவா? நான் ரோட் ஷோ செய்யறாங்க எல்லாம் வந்து பாருங்க, எல்லாருமே வந்து பாருங்க. அப்பதான் நம்ம வந்து ஒரு நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும். நான் வந்து வீடியோ போட்டு அனுப்பிட்டேன். ஆனா அது காதுல வாங்கினாங்களோ காதுல வாங்கலன்னு தெரியல. நிறைய பேர் போய் பார்க்கவே இல்லை. கடைசி நாள் கூட நான் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை போங்கன்னு. இதெல்லாம் நம்மளை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, நம்ம பிசினஸ் பெருக்கிறதுக்கு, சரிங்களா? கண்டிப்பா போகணும். வீட்டுல இருந்தா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்கோர்ஸ் நம்ம ஃபேமிலியை பாக்குறோம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்மளுக்கு ஒரு பரீட்சை இருந்தாக்கா எப்படி படிப்பீங்க? பிள்ளைங்களுக்கு எப்படி நீங்க தனியா எல்லாம் செஞ்சு கொடுத்து பிள்ளைங்க படிச்சு பாஸ் பண்ண வைக்கிறீங்க? அதே மாதிரிதான் இந்த வியாபாரம். இந்த வியாபாரம் நல்லா வளரணும், நல்லா கொண்டு போகணும்னாக்கா சில விஷயங்கள் வந்து நம்ம தியாகம் பண்ணிதான் ஆகணும். இந்த ஒவ்வொன்றும் நம்ம சொல்லணும். வீடியோ செய்யுங்க, ஹவுஸ் மீட்டிங் வைங்க, பர்சனலா எத்தனை பேர் ஸ்பான்சர் பண்றோம், குரூப்பா எத்தனை பேர் ஸ்பான்சர் பண்ணிருக்கோம். குரூப் ஸ்பான்சர் பண்ணா என்னது? நம்ம கீழே இறங்கி ஒரு ஏவிஓ கீழே இறங்கி வேலை செஞ்சு அவங்களுக்காக ஒரு ஆளை சைன் பண்றதா நம்ம குரூப் ஸ்பான்சர். எத்தனை பேர் அதை செஞ்சோம்? பர்சனலா சரி, ஓகே, பர்சனலா நம்ம பேசலாம். ஓகே, நம்ம லீடர் ரொம்ப நாள் ஆயிட்டோம், பர்சனலா ஆள் கிடைக்கும். ஆனா கீழே இறங்கி நம்மளால வேலை செய்ய முடியும். நிறைய பேர் கீழே இறங்கி நம்ம செஞ்சிருந்தோமாக்கா இந்த குரூப் ஸ்பான்சர் வந்து நிறைய பேர் நம்மளால செஞ்சிருக்க முடியும். முடியாதுன்னு எதுவுமே இல்லை. ஆனா நம்ம எந்த அளவுக்கு இறங்கி போயிருக்கோம். சோ இதெல்லாம் நம்மளோட மிஸ்டேக், தெரியுங்களா? இதெல்லாம் நம்மளோட மிஸ்டேக். இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த தடவை நெக்ஸ்ட் மந்த் நீங்க வர்றப்ப இந்த கேட்டகரி நான் இதெல்லாம் இப்படிதான் வச்சிருக்கேன், கரெக்டா செஞ்சோமா கரெக்டா நம்மளால கொண்டு வர முடியும். நம்ம எதுவுமே வந்து தள்ளி போடாதீங்க. நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு தேதி 25 ஆச்சு. இன்னும் 5 நாள் தான் இருக்கு உங்களோட அந்த ஸ்கோர் கார்டை பூர்த்தி செய்யறதுக்கு. அப்ப இதுல பாத்துட்டே வாங்க. என்னென்னலாம் செஞ்சிருக்கேன், என்னென்ன செய்யல உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. நான் எதுவுமே செய்யலன்னு. இன்னைக்கு எல்லாரும் பயந்துகிட்டு நீங்க வந்து இந்த சப்மிட் பண்ணீங்க. ஆனா என்ன, நான் வந்து ஒண்ணு சொன்னாக்கா எல்லாரும் ஜென்வினா இதை வந்து ஷேர் பண்ணீங்க இன்னைக்கு. சோ அது வரையும் எனக்கு வந்து உங்களை பாராட்டுறேன். ஏன்னா எனக்கு தெரியுது யாருமே இங்க செய்யலன்னு. சோ அடுத்த மாசம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது மாசம்னால நம்ம வந்து ஓகே இதெல்லாம் செய்யல. அடுத்த மாசம் எத்தனை பேர் செய்ய போறீங்க? எத்தனை பேரு அடுத்த மாசம் உங்க ஸ்கோர் கார்டு வந்து நிறைஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் ஒரு 555 போடுங்க. 555 போடுங்க. அடுத்த மாசம் என்னோட ஸ்கோர் கார்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு போடுங்க பாப்பா. டக்குன்னு போடுங்க. கௌரி போட்டாங்க, கண்ணகி போட்டாங்க, ராவணியா போட்டாங்க, பத்மினி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போக்கஸ் பண்ணி பேசுறப்ப கண்டிப்பா நம்மளோட இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். குரூப் ஸ்பான்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1-to-1 பிளான் ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியம். இப்ப நிறைய பேர் பிளானே காட்டுறதுல, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம மறந்து போயிடுவோம். சோ இதே முதல்ல நான் என்னோட பர்சனலா நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க டிடி கிட்ட போய் பர்சனலா மார்க்கெட்டிங் பிளான் காட்டுங்க. நிறைய பேரு மறந்துருப்போம். உங்க டிடி கண்டிப்பா திருத்துவாங்க, எதை செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு. சோ ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு வந்துடும். நீங்க போய் மத்தவங்கிட்ட போய் காட்டலாம். உங்க தங்கச்சி கிட்டலாம், அக்காட்ட காட்ட, யார்கிட்டலாம் காட்டுங்க. அட்லீஸ்ட் காட்டுங்க, ஒரு ஆள்கிட்ட காட்டுங்க. காட்டதான் நமக்கு அந்த பவர் வரும், அந்த தைரியம் வரும், துணிச்சலா உங்களால பேச முடியும். ஹவுஸ் மீட்டிங் செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் மாத்துங்க. ப்ராடக்ட் எல்லாம் மாத்தி போய் ஹவுஸ் மீட்டிங் செய்யுங்க. வீட்டுல செய்யுங்க. உங்க டிடி முன்னுக்கு செய்யுங்க. நீங்க மறந்துட்டீங்களா? உங்களுக்கு கபராவா இருக்கா? டிடி கூப்பிட்டு டிடி முன்னுக்கு செய்யுங்க. உங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்துச்சுன்னா மத்தவங்க கீழே போய் செய்யுங்க. இதெல்லாம் உங்களோட பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்.
டிடிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணுங்க. டிடிட்ட கால் பண்ணி பேசுங்க. இப்ப எல்லாமே கால் பண்ணி பேசுறதே இல்ல. வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் தான் போதும் ஒழிஞ்சு யாரும் டிடிட்ட கால் பண்ணி 1 to 1 பேசுறதே இல்ல. ஐடியாஸ் கேட்கறதே இல்ல. ஐடியாஸ் எனக்கு தெரியல இது எங்க போய் முடியும் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஐடியாஸ் கேட்கறதே இல்ல. டிடிக்கு 1 to 1 யார் கால் பண்ணிதா? டிடி தான் உங்களுக்கு துரத்திக்கிட்டு கால் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான பிசினஸா? உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. வாத்தியாரு பிள்ளைங்க வாத்தியார் கால் பண்ணி பேசணுமா, இல்ல வாத்தியார் பிள்ளைங்களுக்கு கால் பண்ணிட்டு பேசிருக்கணும் இது செஞ்சா செஞ்சா கேக்குவாங்களா? யோசனை பண்ணி பாருங்க. சோ இது எம்ஏ வியாபாரமே அதுதான். சரிங்களா? சோ நிறைய விஷயம் நான் நிறைய ஷேர் பண்ணிருக்கேன். நிறைய யாரையும் நான் வந்து திட்டல, ஏசல. இது வந்து மாசம் நிறைய நம்ம வந்து தப்பு பண்ணிருக்கோம். இந்த தப்பை நம்ம திருத்துவோம். ஓகேங்களா? இத செஞ்சுட்டுமா உங்களோட இந்த இந்த Go 21 ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா ரொம்ப நல்லா அமையும்னு என்னோட கருத்து. சரிங்களா? ஏன்னா டைமண்ட் வந்து இந்த 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 Go 21 ப்ரோக்ராம் நடத்ததான் நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லாம இன்னைக்கு நம்ம குரூப்பை எடுத்து நடத்துறோம், நம்ம நெட்வொர்க்கை எடுத்து நடத்துறோம். அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண போறீங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்க போறீங்க. அக்கா தானே அது பரவாயில்ல அப்படின்னு நினைக்காதீங்க. அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க அர்த்தம். நீங்க ஒரு பய உணர்வோட செஞ்சீங்களாக்கா இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த வியாபாரத்தை கொண்டு போய் சேர்க்க போறீங்க. இப்ப இப்படியே எவ்வளவு நாள் இருக்க போறீங்க? இப்படியே இருக்க போறீங்களா? நல்ல இன்கம் பாருங்க. எம்எல் நிறைய கொட்டி கிடக்கு. சரிங்களா? இன்னைக்கு கூட நான் வீடியோ எத்தனை பேர் கேட்டீங்க? வீடியோ கேட்டு கேளுங்க. அன்னாரும் சமைக்கிறப்பெல்லாம் வீடியோ இன்னைக்கு கூட நான் ஒரு மணாக்கிறேன் டிடியோட வீடியோ நான் கேட்டேன். சரிங்களா? பிளட்டினியம் தான். ஆனா அந்த அளவுக்கு வந்து உயிரோட்டமா பேசுறாங்க. இந்த வியாபாரத்தோட அந்த அந்த உயிரோட்டத்தை அப்படி பேசுறாங்க. அதனாலதான் அவங்க பிசினஸ் வந்து அவ்வளவு அழகா பிக்கப் பண்ணி வருது தெரியுங்களா? நம்ம எதுலுமே வந்து ஏனோ தானோன்னு ஒரு ஒரு போக்குல போயிட்டு இருக்கோம். இந்த ஸ்கோர் கார்டு வந்து சிம்பிளா நினைச்சிடாதீங்க. தயவு செஞ்சு சீரியஸா பாருங்க. உங்களுக்கு உங்க உங்க இது வந்து அடுத்த ஜெனரேஷன் கொடுக்க போறீங்க இந்த வியாபாரத்தை. அப்ப நீங்க கரெக்டா செஞ்சாதானே அடுத்த ஜெனரேஷன் பாக்குறாங்க. உங்க பிள்ளைங்க உங்களை பாக்குறாங்க தெரியுங்களா? நம்ம என்ன செய்யறோம் நம்ம பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சரியான ட்ராக்ல போயிட்டு இருந்தோமாக்கா நம்ம பிள்ளைங்களும் நம்ம கூடயே சேர்ந்து வருவாங்க. சரிங்களா? சோ எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த ஸ்கோர் கார்டுக்கு உயிரோட்டம் கொடுங்க. அது உங்க கையில தான் இருக்கு. என்னென்ன மைனஸா இருந்துச்சோ அதெல்லாம் வந்து பிளஸா மாத்துங்க. அடுத்த மாசம் உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து கண்டிப்பா நிறைய இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு கோல் செட் சொல்றப்ப நிறைய இம்ப்ரூவ் ஆகும். நான் இதெல்லாம் எழுதியா வச்சிருக்கேன். நான் அடுத்த மாசம் இதை ரிவ்யூ பண்ணுவேன். இதோட பெட்டரா இருக்கும்னு நம்புறேன். சோ இதோட நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, வாழ்த்துக்கள். நேம் கார்டு வெளியாச்சு. சரியா? சோ அந்த நேம் கார்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்குள்ளேயே இருந்தாக்கா அது பிசினஸா மாறாது. நேம் கார்டு அடிச்சாச்சு, நீங்க வெளியே போய் ப்ராஸ்பெக்ட் பார்த்து நேம் கார்ட்ல கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து புது புது ஆள் கிடைக்கும். பேசிக்காவே இந்த வியாபாரத்தை புது ஆளு பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்தாதான் நீங்க வந்து புதுசா சைன் பண்ணுவீங்க. சோ பழைய ஆளையே நம்ம போய் கேட்கிறப்ப சம்டைம் வந்து இப்படித்தான் அவங்களுக்கு வந்து இந்த பிசினஸ் தேவையில்லை. சரிங்களா? அவங்க வந்து ப்ராடக்ட் மட்டும் பாய்ப்பாங்க. அவங்க பிசினஸ்க்கு அந்த அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் நெட்வொர்க்லயும் இது நடக்கும். அப்ப நம்ம அவங்களே எதிர்பார்த்துட்டு இருந்தாக்கா நம்மளே கொஞ்சம் டல் ஆயிடும். அதனால வந்து புது ஆள் பாக்குறப்ப நம்ம கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகும். சோ அவங்கள பத்தி வேரி பண்ண மாட்டோம். அவங்கள பத்தி கவலைப்பட மாட்டோம். என்ன சொல்லுவாங்க, அவங்களே நம்பி இல்ல, நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ட் தன்னம்பிக்கை எல்லாம் கிடைக்கும். சோ அதனால புதிய ஆளை போய் வெளியே பார்க்கணும். அப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியே ஆகணும். பிசினஸ் இல்லைன்னா கூட ஷாப்பிங் போயிட்டு அங்க ஆளை பார்க்கலாம், கோயிலுக்கு போனா ஆளை பார்க்கலாம், ஒரு கிளினிக்கு போனா ஆளை பார்க்கலாம், நிறைய இடத்துக்கு நம்ம போனா ஆளை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. சோ நம்மளோட க்ளோசிங்க்கு நம்ம வந்துருவோம். நம்மளோட க்ளோசிங் எடுத்து நடத்த நம்மளோட டைமண்ட் ஈஸ்வரனை மேலே அழைக்கிறேன். அந்த ஜூம்ல அழைக்கிறேன். வாங்க, ப்ளீஸ் வெல்கம் நம்மளோட டைமண்ட் ஈஸ்வரன் சந்திரா. எல்லாத்துக்கும் வணக்கம்.